இன்றைக்கி நாம் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பண்ண காமிச்சு தர போகிறேங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் செஞ்சு அசத்தலாங்க. நம்ம டீ காஃபி கூட எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்ப சாப்பிடுவாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேங்க. மைதா மாவு தான் நான் சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. குக்கிங் கலர் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். எல்லோ கலர் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கலரு. உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நாம் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் அதே பாதி அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இது கரெக்டான பக்குவம், சரியா? நாம் இந்த பஜ்ஜிக்கு இட்லிக்கெல்லாம் எடுப்போம் இல்லை, அதே மாதிரி நாம் மாவை எடுத்து வச்சுருக்கணும். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. 15 நிமிஷம் இது அப்படியே தனியாக இருக்கட்டும். மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் தன்மையில் வரணும். இன்னொரு பாத்திரம் எடுக்கலாங்க. அதில் வந்து நாம் ஏற்கனவே சிறுபயிரை வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கோம், சரியா? குக்கரில் 4 விசிலில் போட்டு எடுத்துருக்க சிறுபயிறு தாங்க. சிறுபயிறு நல்லா வெந்திருக்கணும், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரை, வெல்லம் சொல்லுவோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருக்க தேங்காய், 1/4 கப் அளவுக்கு அவுள் எடுத்துருக்கீங்க. எந்த அவுள் நீங்கள் எடுத்தாலுமே பிரச்சனை கிடையாது, வெள்ளை அவுள். நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு உருண்டை பிடிக்க வரணும், அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. உருண்டையை நல்லா திக்காக பிடிச்சிக்கோங்க. பொடியக்கூடாது, ஸோ அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வைக்கலாங்க. இப்போ நாம் உருண்டையை பிடிச்சி வச்சுட்டோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை சூடுபடுத்தலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லை, இதை மாவில் போட்டு நல்லா முக்கி எடுக்கலாங்க. டிப் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்னால் ஸ்பூன் வச்சு பயன்படுத்திக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரியட்டுங்க. வாசனை நல்லா வருதுங்க. நான் சொன்னது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ்னால் கரண்டியை வச்சியே நீங்கள் போட்டுக்கோங்க. கை வச்சு எண்ணெயில் போட வேண்டாம். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நீங்கள் இப்படி பண்ண